விஜய்க்கும் திராவிட கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்றாரு. உங்க கட்சிக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த இடத்துக்கு கூட போக முடியாது அப்படின்னா அது அரசியல் கோழைத்தனம் மட்டும் இல்ல, சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம். உடனடியாக உங்க நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு எத்தி வைக்கணும். அதுக்கு தானே நீங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க. அமைதியா வீட்டுக்குள்ள இருந்துட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு எதுக்குங்க நீங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு திமுக அஞ்சுது அப்படின்னா இதை விட ஒரு துடை நடுங்கு கட்சியை நம்மளால பார்க்க முடியுமா? அங்க இருக்க கூட்டம் மட்டும் தற்குறி இல்ல, ஒரு விஜய் சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப தற்குறித்தனமானது. அது உண்மையா எம பஸ் தாங்க. அது அவ்வளவு பெரிய நான் சொல்ற மொபைல் பனையூர். அது கண் துடைப்பு அரசியல். இது அரசியல் இல்ல, இது அசிங்கம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா மேம். வணக்கம் மேம். வணக்கம். பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் மேடம், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள்லேருந்து. பட் இருந்தாலும் நமக்கும் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னும் அந்த சினிமா முகம் இன்னும் போல தானே மேடம். அதுதான் உலகமே திரையில இருக்கிறவங்கள பார்த்து நடிகன் அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் தலைவன் அப்படின்னு சொல்லுது. இது 1 2 இல்லை, இதற்கு முன்னாடி எத்தனையோ திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஒரு இன்டீசென்ட் பாலிடிக்ஸை யாருமே பண்ணதில்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு புரிதல் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு இந்த அரசியல் களம் என்பது அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்தது. ஐயா எம்ஜிஆர் அவர்களே இவர் முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்துல இருந்து பயணிச்சிருக்கிறாரு, எத்தனை ஆண்டு காலம் திமுகவின் தொண்டராக இருந்திருக்கிறாரு, திமுகவின் ட்ரெஷரராக அவர் பதவி வகிச்சிருக்கிறாரு. எப்படி அவர் தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்களை, சமூக அக்கறை உள்ள கருத்துக்களை தங்களுடைய திரைப்படத்திலையும் விதைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு 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 ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து உணர்ந்து வெளியில வந்தவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவரை நீங்க முன்னுதாரணமாக எடுத்து உங்களுடைய கட்சி கூட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நீங்க குறைந்தபட்சம் ஐ திங்க் ஒரு லீடர் அப்படின்னா, ஒரு தலைவர் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதியே டெசிஷன் மேக்கிங் அபிலிட்டி நான் நினைக்கிறேன். அது யாரா இருந்தாலும் சின்ன குழந்தை கூட சொல்லும். ஒரு தலைவர்னு பார்க்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய வீரமும் அவன் எடுக்கக்கூடிய அந்த அசாத்தியமான முடிவுகளும் தான். இந்த பிரச்சனையில இப்படி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறனால தான் அவர் பின்னாடி நம்ம எல்லாரும் போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே பார்க்காம இந்த கூட்டம் எல்லாம் போகுதுன்னா அவரை தலைவர்னு நினைச்சு போகல, அவரை ஒரு நடிகனா பார்த்து போறாங்க. அவரை ஒரு ரசிக மனப்பான்மையில தான் போய் பார்க்கறாங்களே தவிர்த்து இவர் உண்மையாகவே இந்த நாட்டுக்கு நல்லாட்சி செய்வாரு, இவர் நல்ல நல்ல சட்டங்களை வகுப்பாரு நம்ம நாட்டுக்கான அப்படின்னுலாம் இவங்க யாருமே ஒரு புரிதலோட எல்லாம் போகல. இவங்களுக்கு இந்த மாதிரி எந்த கிரௌடையும் நீங்க அங்க பார்த்திருக்க முடியாது. இப்ப அங்க இருக்க கூட்டம் மட்டும் தற்குறி இல்ல, ஒரு விஜய் சொல்லக்கூடிய விஷயங்களும் ரொம்ப தற்குறித்தனமானது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் சரி, அவர் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் சரி, ஒவ்வொரு முறை அவர் வெளியில வரும்போதும் சரி. நீங்க அந்த பேச்செல்லாம், நாமக்கல் பேச்சு, கரூர் பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிளண்டர். ஒரு சொல்லு கூட பிழை இல்லாம வரல. அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்னஸ். நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க. என்ன ஆக்கப்பூர்வமான விஷயத்த மக்களுக்கு கடத்துறதுக்காக வரீங்க? அங்க என்ன சமூக சீர்கேடுக்காக பேச வரீங்க? இதுல எது ஒண்ணுமே இல்லையே. மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான பேட்டர்ன் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த சிறப்பு எடுத்து மக்கள், அந்த தொகுதியினுடைய சிறப்பு தெரியாம தான் அந்த மக்கள் இருக்காங்களா என்ன? திருப்பியும் அதே மாதிரி அந்த சிறப்புகள் பேசிட்டு அங்க திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, எதெல்லாம் நிறைவேற்றல. இது எது ஒண்ணுமே அங்க கேட்கறதுக்கு அந்த மக்கள் வரல. இதெல்லாம் தெரியாமையும் அங்க மக்கள் இல்லை. மக்கள் எதனால, மக்களுடைய 3 முக்கிய கூறுகளை வைத்துத்தான் மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருதுன்னு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆழமான ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார். இதை எடுத்து பேச முடியுமா? இந்த புரிதலை மக்களுக்கு உங்களால கடத்த முடியுமா? மக்களுக்கு இருக்கக்கூடிய ஏழ்மை, வறுமை, மக்களுக்கு இருக்கக்கூடிய மறதி, மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை, இது எல்லாத்தையுமே முதலீடாக வைத்து மீண்டும் அரியணையில அமர்றதற்கு ஒரு வாய்ப்பாக, அவர்களுடைய வாக்கை அறுவடை செய்வதற்கு வாய்ப்பாக இது 3த்தையும் இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து தான் சீமானவர்கள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சா கூட அங்க உங்களால ரெசிப்ரோகேட் பண்ண முடியும்.
எது ஒண்ணுமே இல்ல. திமுக இந்த வாக்குறுதி கொடுத்துச்சு, அதை செஞ்சுச்சா? செய்வாங்களா? அப்ப மீண்டும் தாவேக ஆட்சி செய்யும் தான் சொல்ல தெரியும். இல்லை, தொடர்ந்து வந்து அவர் ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப வந்து திமுக விமர்சித்து மட்டும் தான் பேசுகிறாரு. அந்த ஊருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத செயல் திட்டங்கள் இன்னும் அவர் சொல்லவே இல்லை. தேர்தல் வரும் காலங்களில் தான். மாற்றம்னா என்ன? நீங்க மாற்று சக்தி இல்ல, முதன்மை சக்தின்னு வேற இடத்துல சொல்றீங்க. என்ன மாற்றம், என்ன முதன்மை? முதல்ல என்ன தீர்வு இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு? என்ன சொல்யூஷனை முன்வைக்கிறீங்க? உங்க கொள்கையே முழுமையா நீங்க இங்க சொல்லலையே. பாசிச பாஜகவை ஒழிப்போம்ங்கிறீங்க. எத்தனை பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்கு நீங்க எதிராக இன்னைக்கு நின்று இருக்கீங்க களத்துல? நேற்றைய தினம் கவின்குமாரனுடைய கொலைக்கும் அஜித்குமாருடைய நிலைக்கும் இல்ல அனிதாவின் மரணத்திற்கும் உங்களால ஒரு அரசியல் செய்ய முடிந்தது. ஆனா இன்னைக்கு உங்க கட்சிக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த இடத்துக்கு கூட போக முடியாது அப்படின்னா அது அரசியல் கோழைத்தனம் மட்டும் இல்ல, சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம். நீங்களும் திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் அரசியல் செஞ்சு வந்துச்சோ அதையத்தான் பின்பற்றுறீங்க. உங்களுடைய எக்ஸாம்பிளா இருக்கிறது முன்னாடி ஏற்கனவே இன்னைக்கு மண்ணை பாழாக்குன்னு திராவிட கட்சிகள் தான். அதற்கு எதற்கு மக்கள் உங்களை தேர்வு செய்யணும்? இன்னைக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்ஷன்ஸ்ல இருக்கணும் மாற்றம் என்பது. உங்க பேச்சிலையும் மாற்றம் இல்ல, உங்க ஆக்ஷன்லயும் மாற்றம் இல்ல. அப்ப நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? அவர் விட்ட வீடியோக்கு அப்புறம் கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு சீமானவர்கள் எப்படி வந்து இரங்கல் தெரிவிக்கணும்னு பேசி காட்டினார். அது ஒரு புரிதலோட இருந்துச்சு. அது ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு 41 இன்னொரு போயிருக்கு. நம்ம அவங்க வீட்டில் டைரக்டா அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப டைரக்டா பேசுறப்ப அவங்க மனசை கலங்கடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இல்ல, இது ஸ்கிரிப்டடா நமக்கு வந்து நம்ம சொல்லி தரணும். இப்ப உங்களுக்கும் எனக்கும் நெருப்பு சுட்டுச்சுன்னா கையை எடுப்போம்ல, அதுதானே ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதுதானே இயல்பு. நீங்க யாருக்கும் தெரியாத அளவுக்கு உச்சாணி கொம்பத்துலதான் போய் ஏறி நின்று பேசுறீங்க. உங்களுக்கு தெரியாத அங்க என்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் என்று, உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு அசாதாரணமான சூழல் அங்க நடக்குதுன்னு. அப்ப கூட ஆதவர்ஜுனா மேல வந்துதான் சொல்லணுமா? இல்ல அங்க இருக்க பவுன்சர் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? கிரவுட் பர்ஸ்ட் ஹோகையா சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் தொடரவா வேண்டாமா அப்படின்னு அவரை தான் கேட்கிறாரு. உங்களுக்கு தானே ஒரு லீடரா தெரியணும். இவ்வளவு நேரத்துல எந்த செகண்டரி லீடர்ஸும் சொல்லலையாங்க. இத்தனை பேர் மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, கிரவுட் ஓவரா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யார் ஒருத்தவங்களும் சொல்லலையா? இன்ஃபேக்ட் விஜய் வருவதற்கு முன்பே அங்க அசாதாரணமான சூழல் நடந்துட்டு இருந்தது. பல பேர் வந்து மயங்கி மயங்கி கீழே விழுந்தாங்க. அவர் மேடைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே 10 பேர் இறந்துட்டாங்கிற செய்தி தான் ஏற்கனவே தெரிஞ்சதாக சொல்றாங்க. அப்ப இது வந்து இது 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 ரோபோ கூட தான். சகோதரர் ஒருத்தர் எழுதியிருந்தா, நானுமே எழுதியிருந்தேன். ஒரு ரோபோ கூட எடுனா எடுக்கும், போடுனா போடும், அதுக்கு உணர்வு இருக்குன்னு இந்த ரோபோ படத்துல காமிச்சாங்க, எந்திரன் படத்துல காமிச்சாங்க. கடைசியில காதல், கோபம் அந்த உணர்வுகளை கொண்டு வந்த மாதிரி, அந்த உணர்வெல்லாம் கொண்டு வந்த மாதிரி அந்த ரோபோக்கு கூட உணர்வுகள் இருக்குன்னு காமிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு ஆழமானது மனித உணர்ச்சி என்பது. ஆனா உங்களால பார்க்க முடிஞ்சும் நீங்க வந்து அங்க கீழே உயிரெல்லாம் செத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அந்த மரணம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களால அங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியல அப்படின்னா உங்களை நம்புவாங்களா மக்கள்? நாளைக்கு நீங்க திமுகவும் பிஜேபி கூடயும் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு சொல்றதை நம்புவோமா? மனிதத்தன்மையற்ற செயல். இது வந்து ஒரு சமூகத்துல நடந்த பேரவலம். இது வரைக்கும் இந்த அரசியல் சூழல்ல நடக்காத ஒரு பேரவலம். எங்கேயுமே ஸ்டாம்பீட் டெத்ஸ் அரசியல் நிகழ்வுல நடந்தது கிடையாது. அல்லு அர்ஜுனுக்கு நடந்தது, அவருடைய படம் புஷ்பாவுக்கு ரிலீஸ்ல நடந்தது. ஒருத்தவங்க மரணிச்சாங்க இல்லையா? உடனே அரெஸ்ட் ஆனாங்க. அங்க இருந்த ஹைதராபாத் காவல்துறை இதை பண்ணுது. இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க? இல்ல, அதான் திருமாவளவன் கேக்குறாங்க, மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றீங்க, புசியானந்த் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, இன்னும் விஜய் மேல கை வைக்க ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிரேஸ் வந்துரும், ஒரு கிரேஸ் வந்துரும் அப்படிங்கிறதுல இவ்வளவு அச்சப்படுறது. ஏன்னா விஜய்க்கும் திராவிட கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களோட பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றதுனால நமக்கும் அதே பிரச்சனை வரும், நம்மையும் இந்த பார்த்து கேட்பாங்கங்கிறதுல விவரமா விளையாடுறாங்க. இது சைலண்டா பொறுத்திருந்து காத்து இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு லேமேனா காமன் மேனா இல்ல, அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இமீடியட்டான ரியாக்ஷன் இருக்கணும், ரெசிப்ரோகேஷன் இருக்கணும். ஒருத்தவங்க ஒரு பதிவிட்டுட்டாங்க,
அங்க கவின்குமார் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அஜித்குமார் கொலை நடந்துருச்சு, அனிதா மறைஞ்சிட்டாங்க, பரந்தூர்ல இத்தனை பேர் உண்ணாவிரதமா இருக்காங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக உங்க நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு எத்தி வைக்கணும். அதுக்கு தானே நீங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க. சமூக சீர்திருத்தம்னா அதுதானே. அமைதியா வீட்டுக்குள்ள இருந்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு எதுக்குங்க நீங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு வந்து திமுக அஞ்சுது அப்படின்னா இதை விட ஒரு துடை நடுங்க கட்சியை நம்மளால பார்க்க முடியுமா? இல்ல அது ஓட்டா மாறிடுமோ, பெரிய அனுதாபாலய விஜய் மீது ஏற்படும் மனசாட்சி நியாயம் எங்கங்க போகுது? நியாய தர்மத்தின் பால்ல இன்னைக்கு யாருமே அரசியல் செய்யல. அப்ப எதுக்கு வாய்மையே வெல்லும்னு எழுதி போட்டிருக்கீங்க? அங்க எல்லாமே நாடகமா? ஆள்ற கட்சிகளும் நாடகம், ஒன்றியத்திலையும் நாடகம், புதுசா வர்றவங்களும் நாடகம் பண்றதுக்கு என் மக்கள் என்னங்க பாவம் செஞ்சாங்க? உழைச்சு உழைச்சு உப்பு பூக்க உழைச்சு உடம்பு ரத்தத்தை வேர்வையா சிந்தி அத்துணையும் இந்த என்னுடைய காசு என்னுடைய பணம் தாண்டி என்னுடைய உழைப்பை தாண்டி எனக்காக உழைக்கிறத தாண்டி இன்னொரு மாநிலத்துக்கும் சேர்த்து உழைக்கிறது எங்க தப்பா? எங்களுக்கு மிஞ்சுறதும் எங்களுக்கு கடைசியா இருக்கிறதும் இந்த மாதிரி இறப்புகள் தானா, மரணங்கள் தானா? யாரும் இங்க இருக்க யாருமே உண்மையா இருக்க மாட்டீங்க அப்படின்னா வேற எங்கெங்க எங்க மக்கள் போவாங்க? நாம் தமிழர் கட்சி இன எழுச்சி மாநாடு, நிறைய மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள். இப்போ தெருமுனை கூட்டங்கள் இருக்கிறப்ப மக்கள் நிற்க வைக்க மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைப்பாங்க. இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சி ஆளும் தரப்பை வந்து எதிர்த்து அதிகமாக பேசுவாங்க. எப்போதும் அதிகாரத்தில் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. அரசியலாக மக்களுக்கான அரசியல் பண்ணுவாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு மேபி கம்மியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி அப்போ பார்த்தீங்கன்னா தொண்டர் படைன்னு ஒன்று இருக்கும், வாலண்டியர்ஸாக. அவங்க ஓரளவு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் டிவி கேட்ட இல்லையா? நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் 2023 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன். அதற்கு முன்னாடி எண்ணற்ற கூட்டங்கள் என்னுடைய தந்தை தமிழ் ஜாலமீது அவர்கள் காலத்துலேருந்து செய்திருக்கிறாங்க. என்னுடைய வாப்பா வந்து பல இடங்களில் வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நாகப்பட்டினத்தில் சோழமண்டலங்களில் வந்து இளைஞர் பாசறை கூட்டம் போன்ற கூட்டங்கள் எல்லாம் பெருவாரியான கூட்டத்தை திரட்டி அந்த காலகட்டத்திலே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேர்மினிமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, நான் வந்த காலத்தில் 2023 முதல்ல வந்து ஒரு தமிழ்நாடு நாள் கூட்டம்னு ஒன்று பண்ணுறாங்க. அந்த கூட்டம் பண்ணும்போது தான் சீமான் அவர்கள் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? முதல்ல க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு போய் கற்றுட்டு வாங்கன்னாங்க. நான் ஒரு யங்ஸ்டர், நான் ஒரு சின்ன பொண்ணு அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எனக்கு வேலை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்கிறத உணர்ந்த தெரிஞ்சவங்க தான். ஆனால் முதல்ல இதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம்னா எப்படி நிர்வகிக்கணும்? பலாயிரம் பேர் வந்த கூட்டம், பேரணி. நவம்பர் 1 மழைக்காலம், பெருமழை காலம். அதுவும் அந்த ராஜரத்னம் அரங்கம் புதுப்பேட்டு சாலை என்பது ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு நெருக்கமான சாலை. அந்த கூட்டத்தை எப்படி மொபிலைஸ் பண்ணணுங்கிறத இளைஞர் பாசறை பொறுப்பெடுத்து பண்ணும். ஒவ்வொரு பாசறையும் ஒவ்வொரு பொறுப்புகள் எடுத்தது. பெண்களை நிர்வகிக்கிறது யாரு, அந்த பெரிய பல அடிகள் இருந்த அந்த பேனரை எடுத்துட்டு போன மாணவர் பாசறை ஒருங்கிணைக்கிறது யாரு, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையோட வேலை என்ன, அங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை எப்படி நம்ம வந்து அந்த பேரணியில வந்து கூட்டிட்டு போகணும். ஏன்னா தண்ணி முழங்கால் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அங்க. எப்படி அப்படிங்கறத முன்கூட்டியே நாங்க தயார் செய்தோம். மழை அன்னைக்கு காலையில இருந்து தான் தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுற சூழல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம், வெதர் ஃபோர்காஸ்ட்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுக்கு எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது ஒரு 100 பேருக்கு இங்க வந்து குறைந்தது 10 பேராவது பொறுப்பாளர்கள் இருக்கணும் அப்படிங்கறது நாங்களே அன்னைக்கு வந்து தீர்மானிச்சு அன்னைக்கு பிளான் போட்டு டிராஃப்ட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம். ஒரு 100 பேர் அப்படின்னா ஒரு 10 பேர், ஒருத்தருக்கு கீழே 10 பேர் இருக்கணும். அந்த மாதிரி 100 பேர் கீழே ஆளுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேர் ஒருங்கிணைப்புக்கு மட்டும் இருந்தோம். அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு மட்டும். அப்ப குறைந்தபட்சம் கட்சியினுடைய நிர்வாகிகளை எப்படி வந்து ஒரு வாலண்டியர்ஸா எல்லாரும் கழுத்துல துண்டு போட்டா போதுமாங்க? அந்த துண்டு அங்க எப்படி செதறி சின்னாபின்னமா கடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. இல்ல ஒரு தண்ணீர் பாட்டில் கூட இல்லைன்னு சொல்லி அந்த முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது நானும் சொல்றேன். எத்தனையோ செருப்பு துண்டுகள், அங்க செருப்புகளும் துண்டுகளும் செதறி கிடைச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எத்தனை காலி தண்ணி பாட்டில் உங்களால பார்க்க முடிஞ்சது? வெறும் 3000 லிட்டர் தண்ணி எப்படி நீங்க விநியோகிப்பீங்க இத்தனை 1000 கூட்டத்துக்குன்னு நீதிபதி கேட்டிருக்கிறாரு. ஏங்க இவ்வளவு கூட்டம் வருது, 30,000 பேருக்கு மேல வராங்க அப்படிங்கும் போது 3000 லிட்டர் எப்படி பத்தும் அப்படின்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட கர்ப்பிணிகள், வயதானவர்கள், முதியோர் எல்லாமே இருக்காங்க மேடம். அவர் வந்து ஒரு கேரமல்ல இருக்காரு, ஃபுல் ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும். அவங்களுக்கு குறைந்தபட்ச அது உண்மையா எம பஸ் தாங்க. அது அவ்வளவு பெரிய நான் சொல்ற மொபைல் பனையூர். அது மொபைல் பனையூர். உங்களுக்கு பனையூரோட சொபஸ்டிகேஷன் முழுக்க வேணுங்கிறதுனாலதான் நீங்க அந்த பனையூர் பஸ்ஸை கொண்டுட்டு வரீங்க. எல்லாம் உங்களுக்கு சொபஸ்டிகேட்டடா வேணும். என் மக்கள் பாருங்களேன்,
எவ்வளவு ஏமாளிகளாக இருக்காங்க. அந்த சாலையில நீங்க அவ்வளவு பெரிய ராட்சச பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி யாருக்குமே அங்க வந்து நிக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லாம உங்களோட முகத்தையும் காட்டாம மூஞ்ச மூடிக்கிட்டு வெளியில அந்த ஸ்கிரீன் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே இருப்பீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஒரு 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 குரூரமான மனநிலையா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா உங்களுக்கு வசதி எல்லா வசதியும் இருக்கணும், உங்களுக்கு கழிப்பறைக்கு நல்ல வசதி உள்ளக்க இருக்கணும், உங்களுக்கு தண்ணி இருக்கணும், உங்களுக்கு உணவு இருக்கணும், நல்ல ஏசி இருக்கணும், உங்களுக்கு சஃபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும். ஆனா உங்களை பார்க்க வந்த மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லையாங்க. இது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உணர்ந்து தெரியாதவரா இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இது முதல் ரோட் ஷோ கிடையாது. ஏற்கனவே நீங்க திருச்சியில பண்ணிட்டீங்க, நாகப்பட்டினத்துல பண்ணிட்டீங்க, திருவாரூர்ல பார்த்துட்டீங்க. எல்லா இடத்துலயும் இதே மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா இது வரைக்கும் நடக்கலன்னு நீங்க சொல்லிட்டு பேசிட்டு போறீங்க. நாமக்கல்ல கிட்டத்தட்ட 30 பேர் மயக்க நிலையில இருந்த தப்பு பெரிய உயிர். நாமக்கல்லையும் நாகப்பட்டினத்திலையும் திருச்சியிலையும் எல்லா இடங்கள்லயும் 400க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. இது தெரியாதவரா இருக்கிறாரு அப்படின்னு டிவிக்கு நம்ம ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்கிறார். நம்மளும் செய்தி ஊடகங்கள்ல பார்த்துட்டு தானே இருக்கும். இது வரைக்கும் யாருமே இறக்கவே இல்லையா? இவருடைய கூட்டத்துக்கு, திருச்சி கூட்டத்துக்கு மட்டும் வந்து விபத்துல இறந்தவங்க 5 பேர். அவங்களுக்காக ஒரு மலர் வணக்கம். நம்மளுடைய மாவீரர்களை, நம்மளுடைய முன்னோர்களை, முன்னத்தி ஏர்களுக்கு நீங்க வந்து மாலை போடணும், மாலை அணிவிச்சு வணக்கம் செலுத்தணும். இந்த அணுகுமுறையில மட்டும்தான் தமிழ் தேசியத்திட்ட இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு கூட வச்சுக்கிறேன். ஆனா இறந்து போனவங்க, உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து இறந்து போன 41 உயிர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வணக்கம் செலுத்துனீங்களா? எல்லாரும் பேசி பேசி திட்டி தான் இப்ப வீடியோ காலே பண்ணிருக்கிறாரு. கண் துடைப்பு அரசியல். இது வந்து அரசியல் இல்ல, இது வந்து அசிங்கம். இது அசிங்கம் இல்ல. இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவருக்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. இப்போ ஒய் பிரிவிலிருந்து இசட் பிரிவுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அவரோட பாதுகாப்புக்கே வந்து ஒரு கேரண்டி இல்லைங்கிறாரு அவர். கட்சிக்காரங்க அதான் சொல்றாங்க. அதாவது எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பகத்சிங்கோ, சுபாஷ் சந்திர போஸோ, நம்மளுடைய மருதுருவர்களோ, வேலு நாச்சியாரோ, இவங்க வச்சிருக்கிற அஞ்சலை அம்மாளோ யார் ஒருவரும் நினைச்சா நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா? விடுதலை கிடைச்சிருக்குமா? அவங்கெல்லாம் வீதிக்கு வந்து அவங்களுடைய உயிர் துச்சம்னு கருதுனால தானே நம்ம எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம். எந்த புரிதலும் இல்லாம நான் அரசியல் பண்ண வருவேன்னு நினைச்சா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னைக்கும் உனக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்லுவதை நீங்க பல மேடைகள்ல கேட்டிருக்க வாய்ப்புண்டு. எனக்கு என்ன பாதுகாப்பு? நானே பாதுகாப்பு இந்த மக்களுக்கும் பாரு. நான் கொண்டு வர்றது மட்டும் மாற்றல, நானே மாற்றும் பாரு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை, நானே ஒரு மாற்று. நான் வந்தா இங்கே பேனா சிலை வைக்க மாட்டான், நான் வந்தா இங்க பரந்தூர் விமான நிலையமே இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவருக்கு துணிவு வேணும்ல. நான் சொல்றேன் இங்க பரந்தூர் விமான நிலையம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துணிவு வேணும்ல. போய் கரூர்ல பேசினாருங்க விஜய். என்ன பேசுறாரு? பரந்தூர் மாதிரி ஒரு இடத்தை தேர்வு பண்ணி விமான நிலையம் அமைக்கணும்னு பேசினாரு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேரிடமான துயர் நடந்துட்டு மேடம். அதை வந்து அந்த துன்பத்துல இருந்து இன்னும் யாரும் வெளியே வராம தான் இருக்கும். விஜய் அவர்களே வீட்டுல இருந்து வெளியாகாம இருக்காரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இப்போ நக்கீரன் கோபாலோட சில வீடியோக்கள் பார்த்தேன். வந்து அவன் ஒரு சைக்கோ, அவன் கொலைகாரன், அவனை கொண்டு போட்டுருணும் போய் உரிமையில் பேசுறது. நம்ம கட்சிக்காரங்களும் இடும்பவன் காத்தியார்கள் சட்டை திரும்பவும் நேரில் கடத்துக்கு போனாங்க. அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து பதிவு பண்றாங்க. இப்போ வந்து விஜய் உரிமையில பேசுறது கோவத்தை இல்லை நம்ம வீடியோல பார்த்தோம். காணொலி வாயிலாக எப்படி நடந்தது இந்த கூட்டம், எத்தனை பேர் இருந்திருக்காங்க, எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரண ஓலங்கள் எல்லாம் வந்து இன்னைக்குமே நான் சொல்றேனே, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய அந்த மரண சத்தம் இருக்குல்ல, அந்த கத்த முடியாத அந்த அழுகுரல் இருக்குல்ல, இன்னைக்கும் எனக்குலாம் அந்த காட்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. வாய் பேச முடியாத பச்சிலம் குழந்தைங்க அது செத்து இருக்குங்க. அதை நேர்ல போய் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் உணர்வுன்னு என்னால வர்ணிக்க முடியல. ஆனால் அண்ணன் கார்த்தி அவர்கள் பேசுற இன்னைக்கு வரைக்கும் என்னால உணர முடியுது அது எவ்வளவு ஒரு அணமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. உண்மையாகவே அது ரொம்ப கோர சம்பவம், அது ஒரு பேர் அவலம். இன்னைக்கு விமர்சிப்பவர்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லணும். எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் போய் பார்த்திருக்கிறாரு. கடந்த காலத்துல கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்த்திருக்கிறாரு, வேங்கை வயலுக்கு போய் பார்த்திருக்கிறாரு, பரந்தூருக்கு போய் பார்த்திருக்காரு. எல்லா இடங்களையும் களத்துல நின்று இன்னைக்கு எங்களை பெட்டி வாங்கிட்டோன்னு பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து உண்மையாகவே மனசாட்சின்ற ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த மண்ணில இருந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து இந்த நிலத்துல நடக்கக்கூடிய எல்லா சமூக அநீதிகளுக்காகவும் நாங்க மண்ணில் நின்றுருக்கோங்கிற பெருமிதத்தோட தான் நாங்க இந்த மண்ணில் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
நேர்ல பார்க்கும்போது என்ன சொல்றது, அவ்வளவு கோர சம்பவம் அது. அவருக்கு அவருடைய உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அப்படி யாரா இருந்தாலும் அந்த உணர்வுல இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அப்படிதான் அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருமையில பேசுனா எங்க 41 உயிரை விட ஒருமை இருமை தான் பெரிய விஷயமா? எங்களுக்கு ஒரு உயிர் போனதுன்னா அதனுடைய வலி என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 லட்சம் உயிர்களை சாக கொடுத்த இனம் இந்த இனம். அந்த குடும்பங்கள் இன்னைக்கும் தவிக்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், அவங்களோட தொடர்புல இருக்கோம். அவங்களுடைய வலியே இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எங்களால சகித்து கொள்ள முடியாமத்தான் தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக இந்த மண்ணில் அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழர்களுடைய மரபுவழி தாயகமாக இருக்கக்கூடிய ஈழம், தமிழ்நாடு, ஈழம் நம்ம கிட்ட இல்லை. இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல எங்களுக்கு, அதனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சொந்த நிலத்துல என்னுடைய தமிழ் சொந்தங்கள் சாகும்போது அமைதியா கடந்து போவோமா? எப்படி செத்தா என்ன? அது அரசினுடைய என்ன சொல்றது, இக்னோரன்ஸ்னாலயோ நெக்லிஜென்ஸ்னாலயோ இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தனி நபரினுடைய இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தால இருந்தாலும் சரி. ஒரு தனி நபர் என்பது விஜயையும் விஜய் சார்ந்திருக்கக்கூடிய தாவேக்காவையும் சொல்றேன். அப்படியெல்லாம் நம்ம இருந்து கடந்து போறதுக்கு நாங்க ஒன்றும் ஸ்பைன்லெஸ் ஃபோக்ஸ் இல்லைங்க. எங்களுக்கு ரத்தம் சதை எல்லாமே இருக்கு. நம்ம இந்த பெருந்தொழிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்வோம். இனிமேல் மேலும் எந்த உயிரிழப்பும் நடக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்போம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு, முக்கியமாக உங்கள் வழிகளை பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றிமா. நன்றி.